ஹலோ கைஸ், ஈரான் வர்ஸ் இஸ்ரேல் அண்ட் யூஎஸோட வார் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி பார்க்கலாமா? ஆனா ஆமாங்க, யுனைடெட் கிங்டம் யூகே வந்து யூஎஸ்க்கு வந்து டியாகோ கார்சியா ஸ்பேஸை வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு கைஸ். டியாகோ கார்சியா என்பது வந்து நம்ம இந்திய பெருங்கடல்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய பவள தீவுக்கு சொல்லுவாங்க, அதாவது கோரல் அட்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஐஓடி பிரிட்டிஷ் இந்தியன் ஓசன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டமோட வந்து கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள ஒரு இடம். இங்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்டோடைய மிகப்பெரிய இராணுவ தளமும் அமைந்திருக்கு. அது போக அமெரிக்காவினுடைய வான்படை மற்றும் கடற்படை நடவடிக்கைகளுக்கு வந்து முக்கிய தளமாகவும் இது வந்து சிறந்து விளங்குது. அது போக வந்து மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய பகுதிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்குமே வந்து இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வந்து நம்ம மால்தீவ்ஸ் கண்ட்ரியினுடைய அட்டு ஐலாண்டுடைய சவுத் சைட்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதனால நம்ம மால்தீவ்ஸ் கண்ட்ரிக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மால்தீவ்ஸ் கண்ட்ரி மேல எந்த ஒரு அபிஷியல் த்ரெட்டும் கிடையாது. அது போல வந்து அட்டாக் வார்னிங் அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாருக்காக கொடுக்கப்பட்டதும் கிடையாது. யூகே வந்து ஆல்ரெடி வந்து யூஎஸ்க்கு வந்து இந்த பேஸை வந்து எப்போவோ அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ரியல் இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஏர் ஸ்பேஸ் மானிட்டரிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனி டைமும் கொஞ்சம் வான்வெளியை வந்து இவங்க வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கும். அது போக வந்து ஃபியூல் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரில இருந்து இவங்க வந்து இம்போர்ட் பண்றதுனால அதோட வந்து டிமாண்டுமே கொஞ்சம் அதிகமாகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. அதோட ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து இவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னால கல்ஃப் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய ப்ராடக்டோட ஷிப்மெண்ட் எல்லாமே ரொம்ப டிலே ஆகவோ இல்லை அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. அது போக இவங்களுடைய எக்கனாமிக்குமே வந்து கொஞ்சம் டவுனா போறதுக்குமே நிறைய சான்சஸும் இருக்கு கைஸ். இந்த ஒரு வார் வந்து இப்படியே நீண்டுட்டே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மேல நம்ம சொன்ன சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து மால்தீவ்ஸ் வந்து ரொம்பவே தள்ளப்படும். அப்புறம் இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாமா?